மீனராசி நேயர்களே, நான் ஓடிண்டே தான் சார் இருக்கேன், எனக்கு ரெஸ்ட்டே கிடையாதா, என் வாழ்க்கையில் எனக்கு ஓய்வே கிடையாதா, நான் இப்படியே கடைசி வரைக்கும் ஓடிண்டே தான் இருக்கணுமா, எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது கெட்டது ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்காதா அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் கேட்பாங்க சில பேர். ரேவதி நட்சத்திரம் மீனராசியை பொறுத்தளவுக்கு இவங்க உட்காந்துட்டா பிரச்சனைகள் அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒன்று முடித்தா ஒன்று மூலத்துக்கு 2 பக்கெட் அடினே இவங்களுக்கு 4 சைடும் அடிதான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் ஃபேமிலி விஷயங்கள் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடியவர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. ஓரளவுக்கு சமாளித்தோம். புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இப்போ எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்காங்க. பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சில விஷயங்களில் மீனராசியை பொறுத்தளவுக்கு அதாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான், ஒருத்தன் ஏதாவது செய்ய போகிறான், ஏதாவது சில விஷயங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொன்னாலே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு கெடுதல் வரப்போகிறதுனாலே அதை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணணுமோ அதை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. சுய ஜாதகம் பாருங்கள், சிறப்பாக இருங்க.